Hi friends, welcome to our channel. ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸுடைய 25வது ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்படுது. இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களின் தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999 பிப்ரவரியில் லாகூர் பிரகடனத்தை கையெழுத்திடுவதன் மூலம் 1999 பிரகடனத்தை கையெழுத்திடுவதன் மூலம் காஷ்மீர் பிரச்சனையில் சுமூக தீர்வு காணப்பட்டது. அடுத்தது ஜூலை 28 2 இது கொண்டாடுறாங்க. ஒன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினம், இன்னொன்று உலக ஹெப்படைட்டிஸ் டே கொண்டாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் பற்றி பார்த்தலாம். இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 அன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 2024 கருப்பொருள் பார்த்தோன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இனோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். அடுத்தது உலக ஹெப்படைட்டிஸ் தினம் பார்க்கலாம். வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 அன்று இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் ஒன் லைஃப் ஒன் லிவர், இதுதான் கருப்பொருள். ஹெப்படைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது கல்லீரல் வீக்கம் பற்றி இருக்கக்கூடியதான். வைரஸ் ஹெப்படைட்டிஸ் மிகவும் பொதுவான வகை தான் இது ABCDE ஆகிய ஹெப்படைட்டிஸ் வைரஸ்களில் ஒன்றால் ஏற்படக்கூடியது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். புலிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ புலி அப்படின்னா 2 எழுத்து தான். ஸோ 29 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த நாள் 2010 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புலிகள் பீட்டர்ஸ்பர்க் புலிகள் உச்சி மாநாட்டிலும் ஃபஸ்ட் நிறுவப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கானது பெஸ்ட் ஹெல்த்தி டேஸ், இதுதான் கருப்பொருள். உலக புலிகள் சர்வதேச புலிகள் தினத்துக்கான கருப்பொருள் பெஸ்ட் ஹெல்த்தி டேஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.